என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. உனக்குதான் கை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு புடிச்சு புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காத. பிள்ளை எல்லாம் என்ன செய்யணும்? வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கும் போது நல்ல எண்ணெய் தேய்ச்சி முடிய அழகா பின்னி போடணும். ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஈரம் காயறதுக்கு முடிய பிரிச்சு போடணும். இது காலையில குளிச்சுக்கிட்டு கொண்டையும் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போனா அடுத்த நாள் காலையில தான் கொண்டையா வைக்கணும். முடிய கையில தொடிய மாதிரியே இருக்கு. ஏன் கையில தொடாமலாம் முடிய பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு இருந்தியா? செலவல காட்டடி. பொம்பளை பிள்ளைக்கு முடிய போலயே கிடக்கு. பிரியாக்காக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ரோட்ல பெருசா ஆள் இல்ல. அந்த நேரத்துல ஆதி எங்க இருந்து வந்தான்? ஒருவேளை எதேச்சியா வந்திருப்பானோ? அப்படியே வந்திருந்தாலும் எப்படி டிரைவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறினது வரைக்கும் பாத்திருப்பான். எங்க நின்னு இருப்பான்னு தெரியலையே. நான் என்னமோ ஆதி அனுகாண்டி தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். என்னதான் நடக்குது? ஒருவேளை பிரியாக்காவை தான் ஃபாலோ பண்ணியானோ? ஆனா கேண்டீன்ல வச்சு சீனியர் எப்படி இருக்காங்கன்னு தானே கேட்டான். அவன்கிட்ட இருந்து நம்ம யாரதான் காப்பாத்தியது? உன்னையே காப்பாத்துடி. அதுக்கப்புறம் அடுத்த வீல காப்பாத்தியதை பத்தி யோசி. இவ காப்பாத்துவான்னா எல்லாரும் தவம் கிடக்காவ. எடி கோம்பக்ரகி அந்த பிள்ளை உன்னைய போல தானடி. மக்களே தலைச்சீவு புக் எடுத்து வச்சு படி, துணி அலசு, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லாண்டாய். அதே அது பாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சிடும். அப்படியா? இப்ப என்ன வேலை செஞ்சு வச்சுக்கிட்டு போனான்னு பாத்தியா? படிச்சுக்கிட்டு தலையை சீவிட்டு போராட்டி. இப்ப உனக்கு என்ன? ஏம்மா உமாவ தலையை சீவினதை மட்டும் தானே பார்த்த. சீப்பை எங்க போட்டான்னு பாத்தியா? முடிய தூக்கி வெளியே போடியதுக்கு பதிலா சீப்பை தூக்கி வெளியே போட்டுட்டு முடிய உள்ள வச்சுட்டு போகுது. கண்டியா? ஐயா ஆமா, இந்த குட்டிக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஏம்மா எல்லா வயசுலயும் இந்த பிள்ளைகளுக்கு வாரதான் அவளுக்கும் பிடிச்சிருக்கான். எல்லா வயசுலயும் வாரதா? என்ன தேடி சொல்லிய? ஏம்மா ஒருவேளை கனிக்கும் இல்தக்கா சையாவா இருக்குமோ? இல் தக்காளி சையா? ஏம்மா இல் தக்காளி சை இல்ல, இல் தக்கா சையா. அப்படினா ஏம்மா நீ இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் எல்லாம் பாக்கலையா? விஜய்க்கு படம். இது என்னடி சொல்ல? கொஞ்சம் விளங்க மாதிரியாவது பேசு. ஏம்மா அது ஒரு நோய்மா, இந்த வயசு பிள்ளைகளுக்கு எல்லாம் வரும். இங்கிலீஷ் நோய். இங்கிலீஷ் நோயா? ஏம்மா தனியா தனியா பேசிக்கிட்டு இருக்கா. முடிய வெளியே போடுறதுக்கு சீப்பை தூக்கி வெளியே போட்டு போறா. நேத்துக்கு என்ன தெரியுமா செஞ்சா? பழத்தை உரிச்சு தோலை வெளியே போடுறதுக்கு பதிலாட்டு பழத்தை வெளியே போட்டுக்கிட்டு தோலை பார்த்துக்கிட்டு நிக்குது. இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? அந்த நோய் தான் காரணம். பாவம் என் பிள்ளை. படிப்பு ஒரு பக்கம், வீட்டுல வேலை செய்யல நான் ஒரு பக்கம். இதெல்லாம் சேர்ந்துதான் என் பிள்ளைக்கு இப்படி நோய் வந்திருக்கான். எம்மா படிச்சு படிச்சு என் பிள்ளை வாடா இல்ல தேஞ்சிருக்கா. கண்ட கண்ட நோயெல்லாம் இழுத்து வச்சிருக்கா. ஓடா தேஞ்சாளா? பேசாம அனுக்கையே போன் பண்ணி கேட்டுருவோமா? அனுக்கு தான் அவனை பிடிக்கும். அவனுக்கு அனுவ தெரியாதே. ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணியானோ? கனி மக்கா என்னையா? இனிமே அம்மா உன்னை எதுக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன் மக்களே. வேலை செய்யன்னு ஒன்னு கஷ்டப்படுத்தவே மாட்டேன். படிக்க கூட சொல்ல மாட்டேன் மக்களே. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அதை இதே நினைச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காதம்மா. ஏமா ஏன் இப்போ உனக்கு காலேஜ் போனா காலேஜ்ல படிக்கணும், வீட்ல வந்தா உன்னைய நான் படின்னு சொல்லியே உனக்கு இப்படி ஒரு நோய் வந்துட்டேன். எம்மா என்ன நோய்மா? அதான் இப்பதான் ஆச்சி குட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு, உனக்கு இல் தக்காளி சைன் சொல்லிக்கிட்டு நம்ம நோய் வந்துட்டாய். எம்மா ஏற்கனவே நான் கொலை வரையில இருக்கேன். பேருங்க இருந்து நானே அந்த குழந்தைகிட்ட இருந்து யாரை காப்பாத்தியதுன்னு தெரியாம இருக்கேன். நீ வேற. இல்ல ஓகே தானே? சரி அப்படியே படுத்துக்கான். இல்ல கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கேன். இவன் சொல்றது எதையும் கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டு போல. ஹாஸ்பிட்டலே ஒரு நேரம் எழும்பி இருக்க விட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் அப்படியே படுத்துருக்கு. எல்லோரும் ஒரு கீரலுக்கு என்னைய பாடா படுத்திக்கிட்டு இருக்குதியா? பிரியா ஒரு நாளும் கம்ப்ளீட்டா ரெஸ்டட். உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு பத்தியா? எல்லோரும் ஒரு கீரலுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்காதுங்க. எல்லோரும் கீரல் தான். இவ்வளவு மருந்தெல்லாம் உள்ள போயிருக்கா. சரி நீ இருந்தா இப்படியே பேசிக்கிட்டே இருப்ப. நான் வெளியே போறேன், நீ கொஞ்ச நேரம் தூங்கு. வெளியே எதுக்கு போனோம்? இங்கே இருங்க. ஆமா பிடிச்சு வச்சுக்கா. நீ மட்டும் உடலோடு உடல் மாற்றம் செய்தேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில். ரெஸ்டட், நான் வெளியே வெயிட் பண்றேன். எந்த பெண்
பிரியா ம். என்ன தூங்கிட்டியா? ஹலோ, இதுக்கு தான் சலங்க கொலுசு போட்டிருக்கேன்னு சொல்லியதோ. ஹலோ, என்ன நடக்குது பிள்ளைங்க? எலி நீ எப்ப வந்த? 2002ல சஞ்சய். சஞ்சய், என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்கல்ல, தலையில அடிபட்டு இருக்கலாம், நான் போய் படுக்கேன். நீங்க சாராட்ட பேசிட்டு போங்கண்ணா. பிரியா ஏதாவது சமாளிச்சுட்டு போ பிரியா. ஆமா இப்ப வாட் பாரு. ஹலோ, ஏய் எலி, உனக்கு ரூம்ல வேற வேலையே இல்லையா? இங்க எப்ப வந்த? பாட்டை போட்டு விட்டதுமே நான் வந்துட்டேன். பாட்டை போட்டதுமா? ஆமா, நீங்க ஆரம்பிச்சதை நான் வந்துட்டேன்ல. சாரா சும்மா பாட்டு சத்தம் வெளியே கேட்டிருக்கான். ஆமா ஆமா, பாட்டு சத்தமா வெளியே கேட்டு எல்லாம் வெளியே தெரிஞ்சு. பிரியா, பேரெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு போல. ஓ சாரா சும்மா இரு. அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது போலயே. சஞ்சய் நீங்க சொல்லுங்க, அவன் அடிச்சிட்டு கிடப்பா. பேரெல்லாம் செலக்ட் பண்ணிட்டே தானே? ஆமா, செலக்ட் பண்ணாம இருப்பமா? சஞ்சய் அவன் அப்படிதான் புலம்பி ஃபைலிங். நீங்க சொல்லுங்க, என்ன பேரு? கேர்ள்னா என்ன பேரு, பாய்னா என்ன பேரு? கேர்ள்னா ஸ்ரீயா. ஸ்ரீயாவா? ஆமா, சஞ்சய்ல இருக்க எஸ், பிரியால இருக்க ரியா. எப்படி ஸ்ரீயா? பாய்னா? பிரியால இருக்க ரியா, சஞ்சய்ல இருக்க எஸ் ரியாஷ். எப்படி இருக்கு? ஆக மொத்தம் எல்லாம் பிளானிங்கா தான் இருக்கீங்க. சாரா, எனக்கெல்லாம் இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆமா, உங்களுக்கு வாயில கைய வச்சா கடிக்க கூட தெரியாதே. எப்படியோ ரியாஷும் ஸ்ரீயாவும் வந்தா கொள்ளலாம். ஓய், பேரெல்லாம் பிடிச்சிருக்கா? உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலை இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நில்லுங்க. ஆளை விட்டுருங்க. ஆளை விட்டுடே, எங்களை போட்டு குடஞ்சிட்டு இருக்காத. ரூட் கிளியர் ஆனதும் அப்படியே எங்களை கடத்தி விட்டுருங்க. சஞ்சய், உங்க அம்மா எப்ப வரவ? இன்னைக்கு ஈவினிங் பிரியாவை பார்க்க வருவாங்க சாரா. பெண் பார்க்கும் படலம் எப்ப வருவாவ? அப்பா வந்ததை இங்க வந்து பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தாவ. நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா என்ன பாக்கிறதுக்குன்னே வருவாங்களா? ஆமா பிரியா, இன்னைக்கு வருவாங்க. சஞ்சய், உங்க அம்மா வரும்போது நான் சாரி எல்லாம் கட்டிட்டு அழகா கிளம்பி நிக்கணுமா? லூசு, அடிபட்டுலாம் உன்னை பாக்கிறதுக்கு தான் வராவ. நீ 7 முழத்துல புடவை எல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டுட்டு நிக்கணும் அவசியம் இல்ல, சும்மாவே நின்னா போதும். இல்ல, இப்படியே என்ன பார்த்தா பிடிக்குமா? இப்படி இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன பதில் சொல்ல? என்னத்தையாவது சொல்லுங்க, டாக்டருக்கு தெரியாததா? சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன். ஆமாமா, உங்க ஆள் ரூம்ல வெயிட் பண்ணுவாருல. அடுத்து பாட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் போயிடணும்ல. இந்த பூனையே பால் குடிக்குமாங்கிறது மாதிரி ஆயிட்டு. எனக்கு அதே டவுட் தான் சாரா. எப்படியோ ரூட் கிளியர் ஆனா சரிதான். அதே வந்திருப்பாளோ? முதே வந்தா ஏன்? இனிமே நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், நீங்க வெளியே போங்க. ஏதாவது கேட்ட உடனே துரத்திரு. உங்க அம்மா வருவாங்கல்ல, என்கிட்ட என்னெல்லாம் கேட்பாவ? தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வந்தேல, அப்போ உன்ட்ட ஏதாவது கேட்டாவளா? நார்மலா தானே இருந்தேன், அதே மாதிரி இப்பவும் இரு. அப்ப மனசுல ஒண்ணும் இல்ல, இப்ப அப்படி இல்ல இல்ல. இப்ப என்ன இருக்கு மனசுல? ஆசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. வந்து சொல்லாத உறவ இவ நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா. பழச மரக்கலையே பாவி மன நெஞ்சு துடிக்குது. உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக, தரும மகராசா தலைய கவுந்தீக. கலங்கம் வந்தால் என்ன பாரு, அதுக்கும் நிலான்னு தான் பேரு. அடமந்தையில நின்னாலும் நீ வீர பாண்டி தேரு. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. இருக்குதா சாரா, எங்க போயிட்டு வர? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரேன். ஐஸ்கிரீமா? ஆமா, சஞ்சய் வாங்கிட்டு வந்தாரு, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது ஒரு கண்கொள்ளா காட்சியும் பார்த்துட்டு வரேன். கண்கொள்ளா காட்சியா? ஆமா, காட்சினா கண்கொள்ளா காட்சிதான். ஏங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா? ஆமா, புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். யாருக்கு தான் மாமனார் வீட்டு விருந்து. சிம்பிளி வேஸ்ட். இன்னைக்கு உங்க அப்பா ரூம்ல தான் போய் தூங்கணும். சந்தோஷம், அப்படியே போயிருங்க. ஏங்க, நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிரியாக்கு சஞ்சய் பிடிக்கலன்னு. நம்ம இல்ல, நீ தான் நினைச்சிட்டு இருக்கிறியா இருக்கும். அப்புறம் வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு என்ன ரொமான்ஸ் தெரியுமா? ரொமான்ஸா? ஆமா, நான் பிரியா ரூம்ல ஜன்னல் வழியா பாத்துட்டு தான் நின்னேன். பாத்துட்டு நின்னியா? ஆமா, உங்களை தேடி தேடி பார்த்தே உங்களை காணல. நான் எதுக்கு? கொஞ்ச நேரம் போய் கிண்டல் அடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல, உங்களை காணலையா? நான் மட்டும் போய் ஓட்டுன்னு ஓட்டிட்டு வந்தேன். லூசு, அத வேற போய் கேட்டுட்டா வரேன். ஆமா, ஒரு அறிவு கிடையாது. இப்படி பார்த்தோம்னா பயந்துருவாங்களா? மாமியார் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம், இங்க இவளால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. மாமா வேலை பாத்துக்கிட்டு வந்துட்டு பெருமை வேற. என் கோவத்தை கிளப்பிக்கிட்டே இருக்குதே சொல்லிட்டேன். என்ன பொறாம? யாரு? எனக்கா? சாரா, இதுல நானும் கொஞ்சம் செல்ஃபிஷ் தெரியுமா? ஏன்?
அவிய ரூட் கிளியர் ஆகி கல்யாணம் ஆனாதான் யார் ரூட் கிளியர் ஆகும். அப்படி இல்ல ஆர்டர் போட்டிருக்காவ. நல்ல பகல் கனவுல இருங்க. சாரா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. இங்க தள்ளி வா. என்ன? சாரா உனக்கு பிரியாவை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப 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 பிடிக்கும். எதனால? எதனாலனா? அதான் பிரியாக்காக தான் என்னைய கல்யாணமே பண்ணிருக்க. நேத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிரியாட்ட நீ அம்மா மாதிரின்னு சொன்ன. ஆமா, உண்மையதான் சொன்னேன். அதான் எதனால அவளை ரொம்ப பிடிக்கும்? சின்ன வயசுல நாங்க ஒரே வீட்ல இருந்து வளர்ந்துட்டு இருக்கோம். பிடிக்காம இருக்குமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிரியாவை இங்க கூட்டு வரும்போது நான் ரொம்ப குட்டி பிள்ளை. அவ என்ன எடுக்காளோ அதுக்கு தான் சண்டை போடுவானாய். அவளுக்கு விளையாடுறது கூட ஒண்ணுமே கொடுக்க மாட்டானா. மாதிரி எங்க சஞ்சய் அண்ணா இருக்காருல்ல, அவர் பிரியா வந்ததுல இருந்து பிரியாட்ட தான் எப்பவும் பாசமா இருப்பாராம். அதுக்காண்டியே பிரியாவை எனக்கு பிடிக்காதாம். பிறகு அவ எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வருஷம் தாண்டினதுக்கு பிறகுதான் நானே அவள்கிட்ட பாசமா இருந்திருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிரியாவை மாதிரி இந்த உலகத்துல யாராலையுமே இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவளுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. அவளெல்லாம் யாராவது வெறுத்தா கூட அவளுக்கு அவிய மேல கோவமே வராது. சாரா என்னமோ கேட்க வரீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன கேட்க வரீங்கன்னு தெரியல. நீயே என்கிட்ட பல தடவை சொல்லிட்ட பிரியாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு. சாரா இனியும் உனக்கு பிடிக்குமா? ஆமா, பிடிக்கும். அதுக்கப்புறமா ஏன் சாரா நீ பிரியாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு சொன்ன? நீ சொன்ன மாதிரியே நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப கூட அதை நினைச்செல்லாம் நான் ஃபீல் பண்ணவே இல்ல. ஆனா எனக்கு என்னமோ உனக்கு என்ன பிடிக்காத மாதிரியே தோணுது. பிடிக்காதனாலதான் நீ காரணம் தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏங்க இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? ஏ லூசு, நிஜமா உன்னைய கஷ்டப்படுத்தினால நான் கேட்கல. நானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நமக்கு என்ன வயசாயிட்டு. ஆனாலும் பிரியாக்காக தானே நீ இந்த கல்யாணத்துக்கே ஓகே சொன்ன. அப்படி இருக்கும்போது என்னைய மட்டும் எப்படி உனக்கு பிடிக்கும்? உங்க மனசுல இப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தோணுனதே இல்ல. பத்தியெல்லாம் எங்க வீட்டுல நான் எவ்வளவு ராணி மாதிரி இருந்தேன். 12-11 மணி வரைக்கும் தூங்குவேன். என்ன யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாவ. உங்களை பிடிக்கலன்னா உங்க வீட்டுல நான் அதே பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு காலையில 6 மணி 5:30 எழும்பி அத்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்? எதுக்குங்க எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கணும்? உங்க அத்தையும் அக்ஷயாவா எத்தனை இடத்துல என்னைய கேவலப்படுத்தி சிரிச்சாவ. என் முகத்துல காஃபியை தூக்கி அடிச்சாவ. உங்களை பிடிக்காட்டா இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு நான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. என்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்கல்ல. சாரா சாரிமா, ஏதோ ஒரு பயத்துல தான் அப்படி கேட்டுட்டேன். எல்லா லவ்வும் ஒரே மாதிரி தான் இருக்கணுமா? உங்களை பிடிக்காட்ட நான் சஞ்சுகிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஏன் உங்க அத்தை என்னைய கொடுமைப்படுத்தியதெல்லாம் சொன்னா கூட போதும். அதுக்கு அப்புறமா என்னைய உங்க வீட்டுல விடுவாங்களா? இருந்தாலும் ஏன் சஞ்சய்க்கும் பிரியாக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன்னு தானே யோசிக்கிறீங்க? முதல்ல பிரியா காண்டி தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். ஆனா ஒரு இடத்துல கூட நீங்க என்ன விட்டு கொடுத்ததே கிடையாது. உங்க வீட்லயும் அக்ஷயாவும் சித்தியும் என்ன ஏதாவது பேசிட்டா எப்படி அவங்கள எதிர்த்து போய் நிக்கிறீங்க? பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்ல. அவளை விட எத்தனை வயசு சின்ன பிள்ளைனா? எனக்கே கல்யாணம் ஆயிட்டு. ஏதோ சாராக்கு கல்யாணம் ஆனதா நான் சம்மதிப்பேன்னு சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டா. எனக்கே ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குதுங்க. அவிய லைஃபே அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் ஹாப்பியா வாழ முடியுமா? எனக்கு உங்களை பிடிக்கலன்னு இனிமேல உங்களுக்கு தோணுனா சொல்லுங்க. இப்பவே நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். சீ லூசு, ஒரு சின்ன பயத்துல தான் கேட்டேன் சாரா. ஆனா ஒண்ணுங்க, உங்க வீட்டுல நடந்தது எதுவும் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கோ சஞ்சய்க்கோ தெரியக்கூடாது. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரிதான் எங்க வீட்டுல உள்ளவங்களாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவாவ. சஞ்சய்லாம் அப்படி பார்க்கவே மாட்டாரு. சஞ்சய் அண்ணா உயிரோட இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதான் இவரை பண்ணுவாரு சொல்லிட்டேன். இவ்வளவு பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே பிரியாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணத்துக்காக தான். அப்படியா? ஆமா. சிரி கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்பட்டிருக்கியா? இப்ப சிரிப்பு ஒண்ணுதான் குறைச்சல. இனிமே உடனே அப்படியே நடிச்சிருவியே. தலையை வெட்டியதை எங்க இருந்து படிச்சியோ? உங்களை மாதிரிப்பட்ட ஆள்வள்கிட்ட எல்லாம் இப்படி தலையை வெட்டி வெட்டி இருந்தாதான் தப்பிக்க முடியும். ஒழுங்கா இருங்க. ஒழுங்கா தாண்டே இருக்கேன். நீ போகாது என்னை விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசிர தவிக்க தவிக்க விட்டு புட்டே. என்னம்மா வந்ததுல இருந்தே ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே இருக்கீங்க? இப்ப வலியெல்லாம் பரவாயில்லையா? ஆமா, லைட்டா சின்னதா ஒரு கீரல் தானே. நாளைக்கு இதை கூட எடுத்துடலாம்னு சொல்லிட்டு சஞ்சய் சொன்னாரு. சரி சரி. இந்த போட்டோல இருக்கதான் உங்க மாமாவா? ஆமா. இவரை இறக்காம இருந்திருந்தா இவரை தான் கல்யாணம் பண்ணிருப்பியோ? சாரா நீ போய் பிரியா கூட நில்லு மக்களே. இம்மா அவ பேசிட்டு வரட்டு. பயந்துகிட்டே இருப்பா சாரா. இம்மா ஒன்னும் பயிர மாட்டா. அவ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நான் போய் நின்னா ஒழுங்கா பேசவும் மாட்டா. அவள என்ன இப்ப பொண்ணா பாக்க வந்திருக்காவ. இப்பதான் அவங்க பிரியாவை மொத்த தடவை பாக்காவலாம். உடம்பு சரியில்லாத பிள்ளையை சும்மா பாக்கிறதுக்கு போயிருக்காவ. நாளைக்கு தானே பேச வருவாவ. இருந்தாலும் சஞ்சய் வேற இல்ல. ஆமா, அவருக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். இவர் கூடாலே இருந்தா போதும். பேசிட்டு வந்துட்டாவலாம். வாங்க பேசி முடிஞ்சா? ஆமா
நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு போல வாரோம். என்னதான் 2 பேருக்கு மாறி மாறி பிடிச்சிருந்தாலும் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர மாதிரி சம்பிரதாயத்தை வச்சுட்டு அப்படியே பொண்ணுக்கு பூவும் வச்சுட்டு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சிடலாம். ஆட்டுமா, சந்தோஷம். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அன்னமே அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று உன்னையே உன்னையே நான் அவிய லைஃபே அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் ஹாப்பியா வாழ முடியுமா? சஞ்சானா உயிரோட இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதான் இவரை பண்ணுவாரு சொல்லிட்டேன். போல் கூடராட மாலை சூடி தோலில் ஆடி கை தொட்டு மை தொட்டு உன்னில் என்னை கரைத்து